ஹலோ வீவர்ஸ், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஜனனியை ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்ச குணசேகரனின் பிளான் சொதப்பிடுச்சு. அதுக்கடுத்து ஜனனி வெளியில் நேராக ஜனனி குணசேகரன் வீட்டுக்கு அவர் முன்னாடியே அவருக்கு சமமாக உட்காந்து அவர்கிட்ட சவால் விடுறாங்க. ஜனனி சொல்கிறாங்க குணசேகரன்கிட்ட, நாங்கள் காட்டிய கரிசனத்தினால தான் நீங்கள் நிறைய கேஸில் இருந்து தப்பிச்சிருக்கீங்க. இந்த முறை என்ன கெஞ்சினாலும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. அதுக்கு குணசேகரன் பதிலுக்கு, உன்னை இந்த வீட்டில் இருந்து விரட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. அப்புறமா ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக தர்சன் வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. அப்போ குணசேகரன் அங்கே போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அதனால் கடுப்பாகும் தர்சன் என்னுடைய அம்மாவை போக விடலைன்னா நான் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை வைக்கிறாங்க. அதை கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் தர்சனை ஆஸ்பத்திரிக்கு போக அனுமதிக்கிறாங்க குணசேகரன். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் பார்க்கவிகிட்ட நீ மீண்டும் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்கவி சொல்கிறாங்க, ஈஸ்வரி அம்மா குணமாகாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ஜீவானந்தன் சொல்கிறாங்க, நீ யாருக்கும் உன்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே வெளிநாடு கிளம்பணும்னு முடிவெடுத்த. இப்போ நீயே எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ஈஸ்வரி அடிபட்டு இருந்தாங்களா, அந்த ரூமில் ஜனனி, ரேணுகா, நந்தினி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி வர்றாங்க. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னு ரேணுகா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஜனனி, நந்தினி, ரேணுகா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போன தர்சனுக்கிட்ட ஜனனி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்ருக்காங்க. அப்புறமா அம்மாவுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்களையும் தாண்டி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தர்சனை வலிக்கு கொண்டுட்டு வர பாலில் ஏதோ கலந்த அறிவு கரைசி அவங்க தங்கச்சிக்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அவங்களும் கொடுத்துட்றாங்க. இப்போ தர்சனுக்கு பால் குடிச்சதுனால என்னமோ பண்ணுது உடம்புல. அப்போ அறிவு கரைசி சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் வலிக்கு கொண்டுட்டு வரணும்னா இதுதான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அறிவு கரைசி அவங்க தங்கச்சிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்போ தர்சன் உனக்கு தான் இனிமே அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிடுறாங்க. அப்புறமா ஞானம் ஜாமீனில் வந்துட்டாதான் வக்கீல் குணசேகரன் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு குணசேகரன், என்ன ஞானம் ஜாமீனில் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க.